மனித வளத்துறை முன்னாள் அமைச்சர் சரவணன் இன்று கோலாலம்பூர் அமர்வு நீதிமன்றத்தில் தன் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். அதனால் தன் மீது பழி சுமத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மஇகவின் துணைத் தலைவரான அவர் மார்ச் 2020 முதல் 2022 வரை மனித வளத்துறை அமைச்சராக இருந்த தனது பதவிக்காலம் முழுவதும் எந்த தவறும் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் 4 முறை தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர் நீதித்துறையின் மீது நம்பிக்கை தெரிவித்ததோடு உண்மை வெல்லும் என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட்-19 பெருந்தொற்று உச்சத்தில் இருந்தபோது முதலாளிகள் தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொண்ட நேரத்தில் அமைச்சராக இருந்த காலத்தில் வெளிநாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பை வெளிப்படையாக கையாண்டதாக சரவணன் ஒரு காணொளியில் பதிவிட்டுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்கள் மையப்படுத்தப்பட்ட மேலாண்மை அமைப்பான ஃபாரின் ஒர்க்கர்ஸ் சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலம் விண்ணப்பிக்குமாறு முதலாளிகளுக்கு உத்தரவிட்டதாகவும் அவர்களிடமிருந்து ஒரு சென்ட் கூட வாங்கவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் 2022 வெளிநாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு விசாரணை தொடர்பாக அதிகாரிகள் ஒருவரை கைது செய்ததாகவும் அந்த வழக்கில் தம்மையும் தொடர்பு படுத்தி ஒரு சட்டப்பூர்வ பிரமாண பத்திரத்தை எழுதும்படி அவர் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் சரவணன் தெரிவித்தார். அவர் யார் என்று தனக்கு தெரியாது என்றும் இதற்கு முன்பு அவரிடம் தொலைபேசி, வாட்ஸ்அப் அல்லது வேறு எந்த தொடர்பு முறையிலும் பேசியதில்லை என்றும் முன்னாள் அமைச்சருமான அவர் கூறினார். முன்னதாக வெளியிடப்பட்ட ஊடக அழைப்பு செய்தியில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் ஒரு முன்னாள் அமைச்சர் மீது காலை சுமார் 9 மணி அளவில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்று தெரிவித்தது. இந்நிலையில் அந்த முன்னாள் அமைச்சர் MACC சட்டத்தின் 16வது பிரிவின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்கொள்ள உள்ளதாகவும் இந்த பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், லஞ்சமாக பெற்ற தொகையின் குறைந்தது 5 மடங்கு அல்லது 10,000 ரிங்கிட், இதில் எது அதிகமோ அதற்கு குறையாத அபராதமும் விதிக்கப்படலாம் என்றும் ஒரு செய்தி டிக்டாக்கில் வைரலானது. வெள்ளப் பேரழிவில் காணாமல் போனவர்களின் பெயர்களை வெளிநாட்டினர் உட்பட நேபாள காவல்துறை நேற்று வெளியிட்டுள்ளது. உள்ளூர் நேரம் மதியம் 1 மணி நிலவரப்படி நேபாள் காவல்துறையின் முகநூல் பக்கத்தில் கிடைக்கப்பெற்ற காணாமல் போனவர்களின் பகுதி பட்டியலில் மலேசியாவைச் சேர்ந்த 8 பெண்கள் மற்றும் 15 ஆண்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் மற்ற விவரங்களுடன் அவர்களின் பெயர்கள், பிறந்த தேதி மற்றும் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டு இடம்பெற்றுள்ளன. மலேசியாவைச் சேர்ந்த மாயமானவர்களின் பெயர் பட்டியலில் முகமது ஃபக்ருல் முனீர் முகமது ஈசா 44 வயது, மங்களவாணன் கிருஷ்ணசாமி 50 வயது, மாலினி வேலு 49 வயது, லிங்கம் சாமிக்கண்ணு 49 வயது, லட்சுமி சின்னப்பன் 47 வயது, கிருஷ்ணன் வடிவேலு 74 வயது, கோமதி ரத்னம் 48 வயது, கிருபாநிதி அழகப்பன் 38 வயது, கருணாநிதி சுந்தரம் 65 வயது, கண்ணன் கிருஷ்ணா 51 வயது, கலைச்செல்வி நாராயணசாமி 65 வயது, கலைமதி கருப்பையா 57 வயது, ஜேசன் என்ஜிஓ 56 வயது, இந்துமதி சுப்பிரமணியம் 54 வயது, குணவதி முத்துசாமி 60 வயது, குணநேசன் வெள்ளசாமி 58 வயது, ஈஸ்வரி மணிராஜ் 35 வயது, பிரபாகரன் கிருஷ்ணன் 47 வயது, பாலசிங்கம் கேசவன் 71 வயது, அஸ்மான் கரீம் 60 வயது, அருணாச்சலம் கருப்பையா 70 வயது, அப்பண்ணா முத்தலு 56 வயது, கணேசன் ஆனந்தன் 52 வயது என அவர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. முன்னதாக நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவுகரமான வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து மேலும் காணாமல் போன மலேசியர்களின் எண்ணிக்கையை அங்குள்ள அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். இதற்கிடையில் நேபாள் காவல்துறையும் பேரழிவில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத சடலங்களின் பட்டியலையும் புகைப்படங்களையும் தயாரித்துள்ளது. இது குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை அடையாளம் காண உதவும். நேபாள் காவல்துறையின் முகநூல் பக்கத்தில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் இதை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் டேசா பார்க் சிட்டியில் உள்ள ஒரு கொண்டோமினியத்தில் கட்டிடத்திலிருந்து தவறி விழுந்ததில் கணவர் உயிரிழந்ததை தொடர்ந்து நேற்று ஒரு பெண்ணும் அவரது 2 குழந்தைகளும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். பஸ்யாரான் ரெசிடென்ட் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்திலிருந்து 48 வயது ஒருவர் தவறி விழுந்ததாக பிற்பகல் சுமார் 3:32 மணியளவில் காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக நகர காவல்துறை தலைவர் டாக்டர் ஃபாடில் மாசஸ் தெரிவித்தார்.
அதனைத் தொடர்ந்து காவல்துறை அந்த நபரின் வீட்டிற்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவியுடன் குடியிருப்புக்குள் நுழைந்ததாக அவர் கூறினார். அங்கு 3 பேர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். அவர்கள் அந்த நபரின் 47 வயது மனைவி, அவர்களது 9 வயது மகள் மற்றும் 7 வயது மகன் ஆகியோர் அடங்குவர் என்று நேற்று இரவு வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறினார். உயிரிழந்த மூவருக்கும் கழுத்தில் கடுமையான காயங்கள் இருந்ததாக ஃபடில் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஒரு கத்தியையும் காவல்துறை மீட்டெடுத்தது. இந்த மரணங்கள் தொடர்பான சூழ்நிலைகள் இன்னும் விசாரணையில் இருப்பதாக அவர் கூறினார். இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொலை மற்றும் திடீர் மரணம் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார். திருமணமாகி 2 நாட்களுக்கு பிறகு நெகிரி செம்பிலான் தம்பின் பகுதியில் நடந்த சாலை விபத்தில் 24 வயது ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். செவ்வாய்க்கிழமை அவரது மோட்டார் சைக்கிள் மற்றும் 2 கார்கள் மோதிக்கொண்டதில் ஏற்பட்ட காயங்களால் ராணுவ வீரர் முகமது அலீப் அமாட் ரொசைனி நேற்று முன்தினம் உயிரிழந்தார். ஆகஸ்ட் 23ஆம் தேதி அவர் திருமணம் செய்து கொண்ட அவரது மனைவி 24 வயது நூர் அசீலா ஹனீம் முகமது தஜுடீனும் இந்த விபத்தில் காயமடைந்தார். ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறவிருந்த மணமகன் தரப்பு வரவேற்புக்கான ஏற்பாடுகளை இறுதி செய்வதற்காக புதுமண தம்பதியினர் ஒரு வங்கிக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த துயரம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 கைகளிலும் கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்ட நூர் அசீலாவிற்கு நேற்று அவரது இடது காலில் அறுவை சிகிச்சை செய்யப்படவிருந்தது. மலாக்காவைச் சேர்ந்த அலீப் ஸ்லாங்கூரில் உள்ள கம்போங் முஸ்லிம் கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 26 வயதுக்கு மேலானவர்கள் என 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், 2வது பரிசு 3000 ரிங்கிட், 3வது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. இலவசமாக நடைபெறும் இந்த நிகழ்வு கவியரசு கண்ணதாசனின் 100ஆண்டு கொண்டாட்டங்களை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. மேலும் இசையோடு சேர்ந்து கவியரசரின் புகழ் பாட சிறப்பு வருகை புரிகிறார் தமிழகத்தின் பிரபல பின்னணி பாடகர் TL மகாராஜன். கவியரசரின் பாடல்களை அவரின் இலக்கிய சுவையை விளக்குவதோடு பாடியும் நம்மை மகிழ்விக்க வருகிறார் TL மகாராஜன். நாளை சனிக்கிழமை திரை இசை கண்ட இலக்கியங்கிற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. ஏற்கனவே நிறைய பேர் பங்கு பெற்று தேர்வு பெற்று அதில் தேர்வானவர்கள் இறுதித் தேர்வுக்கு நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. அந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டு திரை இசை கண்ட இலக்கியத்தின் சிறப்புகளை நீங்கள் ரசிக்கின்றவாறு சில கருத்துக்களையும் சொல்லி பாடல்களையும் வழங்க இருக்கிறேன். அனைவரும் வந்து ரசியுங்கள், நிகழ்ச்சியை ருசியுங்கள். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. சந்திப்போம், மகிழ்வோம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.